வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஒரு வாழ்க குருவே துணை. இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வருடம் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார்கள். கும்பராசிக்காரவங்க படிப்படியாக டார்ச்சர்கள் நிறைய இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய எஃபோர்ட் போடுறவங்க, மனசுக்குள்ள நிறைய சங்கடங்களை வச்சுக்கிறவங்க இவங்க தாங்கிறேன். ரகசியங்களை காத்து வச்சுக்கிறவங்க இவங்க தாங்கிறேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி. இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் யார் ஒருத்தர் பிறந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒரு ரகசியம் மறைச்சு வச்சுக்குவாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. அதான் உங்களோட கேரக்டர். மறைமுக அவமானம், மறைமுக அசிங்கம்லாம் விட்ட நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் தாங்கி குடும்பங்கிற ஒரு கேரக்டரை காப்பாற்றணும், நம்ம சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் வரணும், ஊர் மக்கள் உலக மக்கள் மத்தியில் நம்ம பேர் புகழ் வரணும்னு இந்த கும்பராசிக்காரவங்க ரொம்ப பேர் புகழோட இருப்பாங்க. இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி சதய நட்சத்திரம், கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? அது இந்த தமிழ் வருஷம் ரொம்ப பொன்னான வருஷம். இந்த வருஷம் அவங்க ராசியிலே தான் மாசம் பிறக்குது, வருஷம் பிறக்குது. செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தை தான் பிறக்குது. யாருக்கும் இல்லாத பாக்கியம் அந்த செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்துல முடிஞ்சு சதய நட்சத்திரம் ஆரம்பி ராகுவோட சாரத்துல இந்த வருஷம் தமிழ் வருஷம் செவ்வாய்க்கிழமையில பிறக்குது. உங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டுறணும், முதல் கண்டிஷனே அதான். அதுவும் ஃப்ளெக்சிபிளா இருப்பீங்க, இருந்தாலும் இப்போ 2 வருஷமா ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. சில பேர் கும்பராசியா அந்த ஆண்களும் சரி, கும்பராசியில் இருக்கிற பெண்களும் சரி, உங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டுறணும். பிடிவாத குணத்தை விட்டுட்டீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க நல்லாயிடுவீங்க. இந்த கும்பராசியில பிறந்தவங்க உங்களை ஒவ்வொரு படியா நீங்க குறைச்சிக்கிட்டே வந்துடணும். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து வாழணும். மனைவி கிட்ட நீங்க அனுசரிச்சு வாழணும்னா வேற யார் வாழ்வாங்க? கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணும். மனைவியா இருந்தா கணவன்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். நிறைய நெருக்கடிகள் கண்டிஷன் போடாதீங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஈகோ இப்ப நிறைய வந்துருது உங்களுக்கு. ஏன்னா இப்ப உள்ள கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா குழப்பமா அடையிறீங்க. ஏன்னாக்கா ராகு எப்போ உங்க இதுல உட்கார்ந்துருக்கோம், இந்த 1.5 வருஷமா நிறைய படாத அவஸ்தைகள் பட்டுருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலம் அப்படிதான் இருக்கும். வர்ற நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் இன்னும் நல்லாயிடும். கொஞ்சம் அமைதியா இருங்க, யோகா மெடிடேஷன் தியானம் பண்ணுங்க. 7.5 சனியுடைய தாக்கம் முடிஞ்சிச்சு. 5 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்கு. திடீர் முயற்சி, சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பா போகலாம். படிப்புக்காக போகலாம், வேலைக்காக போகலாம், அந்த மாதிரிலாம் கிடைச்சா நல்லது. இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப உன்னதமான மனிதர்கள். இந்த புரட்டாதியில பிறந்தவங்க அது பணம், பெரும் பணம், புகழ், சொத்துக்கெல்லாம் அதிபதி. நல்ல விஐபியா இருப்பாங்க, ஃபாரின்ல இருப்பாங்க. கும்பராசி புரட்டாதிலாம் ஃபாரின்ல இருப்பாங்க இப்பைக்கு. ஏன்னா இந்த ராகு இது பயிற்சி அணிஞ்சு 4-5 இப்போ 2.5 வருஷம் 1.5 வருஷமா ஃபாரின் போடுவாங்கிறாங்க. இந்த வருஷமும் ஃபுல்லா ஃபாரின்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கும்பராசி காலவங்க வெளியூர்ல, வெளிநாட்டுல, வெளி மாநிலத்துல ஊரை விட்டு அம்மா அப்பாவை பிரிஞ்சு, கணவன் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபாரின்ல இருந்தாலும் விதண்டாவாதம் பண்ணாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நடக்கும் உங்கள்கிட்ட, அந்த வாக்குவாதம் நடக்கும். வேலையில வாக்குவாதம் நடக்கும், ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. ஒத்த கருத்தா உண்மையான கருத்தா இருந்தா விட்டு கொடுங்க, நல்லா இருங்க. இதான் உங்களுக்கு பரிகாரமே. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன்னா அந்த கும்பராசிலே ராகு இருந்தா உங்க மைண்டு ஒரே நிலைமையா இருக்காது. மைண்டு வேவ்ஸ் ஆயிடும். யாராவது சொன்னா டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவீங்க. லக்கணத்துக்கு 7ல கேது இருக்கனால மனைவிங்கிற கேரக்டர், மனைவி ஏதாவது சொன்னா மனைவிட்ட திட்டுவீங்க, கணவன் சொன்னா கணவன்கிட்ட திட்டுவீங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம இந்த கும்பராசிக்கு குரு 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு. வர்ற ஜூனுக்கு அப்புறம் 6க்கு போகுது, குரு 6க்கு போகுது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நிதானமா இருக்கணும். உடம்பு ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். 45 வயசுக்கு மேல உள்ளவங்க உடம்பு ஹெல்த் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும். சில பேருக்கு நுரையீரல சளி, 70 வயசு ஆச்சா 60 வயசு ஆச்சா நுரையீரல சளி தங்கும், வீசிங் ப்ராப்ளம் வரும், மூச்சு விட வைக்காது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வண்டி, வாகனம், பூமி அப்படின்னு உங்க இடத்துல இருந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு மனம் வாங்கணுங்கிற வாய்ப்பு, முன்னேற்றம் உங்க கைக்கு ஒரு மனதுக்கு உருவாகும். சார் இது வரைக்கும் இடமே வாங்கல சார், வாடகை வீட்டில் தான் இருக்க, ஒரு இடம் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். சார் இந்த இடம் இருக்கு, அந்த இடத்த எங்களுக்கு உண்டான இடமா வேணும், அது போய் ஊர்ல ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கும் பூர்வீகத்தில், அப்படின்னா பூர்வீகம் போய் வீடு கட்டலாம் அப்படின்லாம் ஒரு அமைப்பு இருக்கு. அதெல்லாம் கும்பராசியில பிறந்தவங்க வீடு கட்டுற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்க, அக்ரிமெண்ட் போட்டவங்க, பணம் லாக் ஆகி இன்னும் வர்றவங்க வர்ற ஜூன் மாசத்துக்குள்ள அந்த பணம் வர வேண்டியதெல்லாம் வரும் உங்களுக்கு. சார் ஒரு இடத்துல கொடுத்த பணம் இன்னும் வரல, பிசினஸ்க்காக கொடுத்த வரல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஜூன் மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதனால இந்த கும்பராசியில பிறந்தவங்க போக வேண்டிய கோவில் அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் எண்கண், அதாவது எண்கண் முருகன் பேரு. எப்படி
இந்த முருகனை போய் சாமி கும்பிட்டு கண்ணு இல்லாம வடிச்ச ஊர் அந்த ஊர். இந்த சிற்பி வந்து கண்ணு இல்லாம, கண்ணு தெரியாம அந்த சிலையை செஞ்ச ஊர் அந்த ஊர். அதனால இந்த எண்கண் கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சி. அது இந்த கும்பராசிக்காரவங்க ஏன் எண்கண் போக சொல்றேன் அப்படின்னா, அதுல அவிட்ட நட்சத்திரம் தான் இருக்கு. சதய கும்பராசியில தான் இன்னைக்கு வருஷம் பிறக்குது. அது செவ்வாய்க்கிழமை அதுவும் பிறக்குது. இந்த தமிழ் வருஷ பிறப்பு பிறக்குது செவ்வாய்க்கிழமையில பிறக்குது. அது சதய நட்சத்திர காலில் பிறக்குது. அதனால கண்டிப்பா இந்த எண்கண் முருகனை போய் வணங்கிட்டு, அந்த எண்கண் வந்து ஓமன் ஓங்கார வடிவத்துல இருக்கு. ஓமன் பிரணவ வடிவத்துல போய் அங்க சாமி கும்பிடணும். அந்த கோவில் வந்து எப்படி இருக்கு, நம்ம காது எப்படி இருக்கோ, நம்ம காது எப்படி ஓமன் பிரணவ மந்திரத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே போய் சாமி கும்பிடணும். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் சாமி வந்து. ரொம்ப சிவன் எண்கண் வந்து முருகனை போய் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானியோட சூப்பராக இருக்கும். இப்படி சிலையை பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா 6 அடியில் அப்படிதான் இருக்கும் சிலை. இந்த சிலையை போய் பார்த்தீங்கன்னா தனி சிலை, தனி சன்னதி அதில் இருக்கு. போய் முதல்ல வணங்குறது விநாயகரை வணங்கி, அடுத்தது அப்படியே வந்து கொடிமரம் இருக்கும். முதல்ல கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணணும். போய் கன்னிமூல கணபதி விநாயகரை வணங்கணும். அப்படியே வந்து முருகனை வணங்கணும், சிவனை வணங்கணும். அப்படியே கோயில் அவுட்பிரகாரம் சுற்றி வந்து அம்பாலை வணங்கணும். வந்து கொடிமரத்துக்கிட்ட உளுந்து கும்பிடணும். இது வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப முக்கியமான விசேஷமான கோயில். கிட்டத்தட்ட வந்து 2000 வருடங்களுக்கு மேலே பழமையான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுடைய சிற்பிக்கு வந்து கண் கொடுத்த ஊர் அந்த ஊர். அதான் எண்கண். கண்ணு தெரியாம இந்த சிலையை வடிக்கிறாரு ஒரு சிற்பி. அவர் சிற்பி வடிக்கும் போது அந்த ஒளிப்பட்டு ரத்தம் வந்து அந்த ரத்தம் அந்த சிலை மேல சாமி மேல தெரிச்சதுனால அவருக்கு ஒளி கொடுத்த ஊர், கண் கொடுத்த ஊர் அந்த ஊருங்கிறார். இந்த மாதிரி இழந்த பொருள், இழந்த செல்வம், இழந்த மனைவி, அது மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை, கோர்ட்டு, டைவர்ஸ் பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப குழந்தை இல்லையா கண்டிப்பா கிடைக்கும். எண்கண் முருகன் கோயில். அது மாதிரி வந்து இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய கோயில் இந்த கோயில். கண்டிப்பா நீங்க போய் கும்பராசிக்காரவங்க இந்த கோவில், ஏன்னா காற்று ராசியா இருக்கீங்க, எண்கண் முருகன் கோயில போய் சாமி கும்பிட்டு வரணும். ஏன்னா முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். அதே மாதிரி திருத்தணி முருகன் சென்னையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருத்தணி முருகன் கோயில போய் சாமி கும்பிட்டு வரணும். பள்ளி சமேதம் அங்க வந்து குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி. ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் சொன்னேன், சந்திரன் ராகு சேர்ந்தனால கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்காது. திருத்தணியில போய் முருகன் கோயில போய் சாமி கும்பிட்டு ரொம்ப பழமையான கோயில் திருத்தணி. 6 படை வீடுல முக்கியமான படை வீடு திருத்தணி முருகன் கோயில். திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற எண்கண் முருகன் கோயில் வந்து இழந்த பொருள், இழந்த செல்வம் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கறது. அதே மாதிரி சென்னையில இங்கேருந்து திருப்பதி போற வழியில் திருத்தணிகை முருகன் கோயில போய் வணங்கிட்டு வர்றது. திருச்செந்தூர்ல போர் சம்சாரம் திருத்தணியில போய் அமைதிக்காக போனவர், வள்ளியை திருமணம் முடிச்ச இடம், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிற இடம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய இடம். முதல்ல உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரவங்க எடுத்ததையுமே சொன்னேன், முதல்ல அமைதியா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ஈகோ போடாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாங்க. அந்த விட்டு கொடுக்குற இடம் திருத்தணிகைங்க. எங்க யார் ஒருத்தர் திருத்தணி போய் சாமி கும்பிட்டு வரீங்களோ ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன். திருத்தணியில் உள்ள முருகன் இருக்கார, எவ்வளவு பணம் பொருள் இருந்தாலும் அதை அனுபவிக்கணும். திருத்தணி உள்ள முருகன், இப்ப என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு சார், இவ்வளவு சொத்து இருக்கு, அதை அனுபவிக்கணும்னா அந்த திருத்தணி முருகன் வேணும். கலியுகத்துல முருகனுடைய அவதாரம் அந்த திருத்தணியோட முருகனுங்கிறான். சார் எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, ஆனா எனக்கு நான் 2 இட்லி சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னா திருத்தணி முருகனை போய் வணங்கணும். திருத்தணி முருகன் வந்து அப்பேற்பட்ட முருகனுங்க. எப்படி வல்லக்கோட்டை முருகன் எப்படியோ அதே மாதிரி திருத்தணி முருகன். வல்லக்கோட்டையில எப்படி கனவுல வந்து அருணகிரிக்கு சொன்னாரோ அதுக்கப்புறம் தான் திருத்தணியை போயிருக்காரு. அருணகிரி பாட்டு பாடியிருக்காரு. அதனால வந்து கண்டிப்பா இந்த கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கும்பராசிக்காரவங்க இந்த 2 கோவிலுக்கும் போகணும். 1 திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகணும், 2வது திருவாரூர் பக்கத்துல எண்கண் முருகன் கோவில் சாமியை கும்பிட்டுட்டு 2000 வருஷங்கள் பழமையான கோயில். அங்கேயும் வன்னி மரம் இருக்கு, அங்க ஒரு சித்தர் இருக்காரு, அந்த கோயில்ல சித்தர் இருக்காரு, ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ரொம்ப முக்கியமான கோயில். அங்க போய் சாமி கும்பிட்டு வந்தாவே சிறப்பு அடையும். அது பக்கத்திலே ஆதி நாராயண பெருமாள், எண்கண் ஆதி நாராயண பெருமாள்னு இருக்கு, பெருமாளுடைய ஸ்தலம். நித்திய கருட சேவை அந்த முருகன் கோயிலை ஒட்டிய பக்கத்துல நித்திய கருட சேவைன்னு இருக்கு. ஏன்னா சதய நட்சத்திரத்துல தானே மாசம் பிறக்குது. அது பக்கத்திலே கருடன், நித்திய கருட சேவையில கருடன் மேல பெருமாள் அமர்ந்து நேர வைகுந்தத்திலேருந்து மேல பூலோகத்திலேருந்து கீழே வைகுந்தம் மேலேருந்து கீழே இறங்கின ஊர் அந்த ஊருங்கிறாங்க. நித்திய கருட சேவை. ராகு கேது தோஷம் உள்ளவங்க, சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க, சகல தோஷமும் நிவர்த்தி பண்ணியக்கூடிய அந்த திருவாரூர் எண்கண் முருகன், எண்கண் ஆதி நாராயண பெருமாள் 2 கோயில் பக்கத்திலே தான் இருக்கு. அந்த கோயில் ஒட்டியே தான் நித்திய கருட சேவை. இப்பதான் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. இந்த சித்திரை மாசம் 1ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள போறவங்க இந்த எண்கண் ஆதி நாராயண பெருமாளை போய் சாமி கும்பிட்டு வரலாம். ரொம்ப விசேஷமான தலம், அற்புதமான ஸ்தலம். போய் பார்த்தாலே பெருமாள் கண்கொள்ளா காட்சியா இருக்கும்.
இப்படி கருடன் மேல அமர்ந்த கோலத்துல இருப்பார். ஸோ இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி இந்த தமிழ் வருடத்தை நல்ல விஷயமா, அதாவது நல்ல வருடமாக உங்களுக்கு பிரார்த்தனை செய்து வாழ வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல உலக மக்கள் உள்ள அனைத்து டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள்.